வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 11ஆம் வகுப்புல எடுத்துக்காட்டு 1.3 பார்ப்போம். இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு சின்ன விஷயத்த நம்ம நினைவு வச்சுக்கணும். அதாவது ஒரு செட்டு இருக்கு, ஏ இருக்கு, இங்க பி இருக்கு. இப்போ ஏ யூனியன் பி, ஏ சேர்ப்பு பின்னா இதை என்ன செஞ்சிருவோம், முழுசும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். இதுல நம்ம பார்க்குற காரியம் என்னன்னா, ஏ இதனுடைய உட்கணமா இருக்கும். ஏ யூனியன் பியோட உட்கணமா இருக்கும். ஏ யூனியனுக்குள்ள இந்த ஏ என்ன செய்யும், இருக்கும். ஒன்று உட்கணமா இருக்கும், இல்லைன்னா அதுக்கு சமமா இருக்கும். சில நேரம் ஏ இந்த பி ஏயா இருந்துச்சுன்னா சமமா இருக்கும். சரி, அடுத்து இது ஏ பி, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா இது என்ன செய்யும், இது மட்டும் வரும். இதுல என்னன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஏயோட உட்கணமா இருக்கும். ஏயோட உட்கணம், அதாவது ஏ யூனியன் பி பெருசா இருக்கும், ஏ இன்டர்செக்ஷன் பி சின்னதா இருக்கும். அதை நல்லா நினைவச்சுக்கணும். யூனியன்ல பெருசா இருக்கும், இன்டர்செக்ஷன் அது எப்படி இருக்கும், சின்னதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த லாஜிக்ல நம்ம செய்ய போறோம். இங்க பாருங்க, ஏ யூனியன் பி டாஷ் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி டாஷ் இன்டர்செக்ஷன் சி டாஷ், இதெல்லாம் பார்க்குறோம். பார்ப்போமா? இந்த ரெண்டுல பார்க்கும்போது ஏய இங்க ஏ இருக்கு, இங்க ஏ இருக்கு, ஏ யூனியன் இருக்கு, ஏ இன்டர்செக்ட் இருக்கு. இதுக்கு அடுத்துள்ளதை நம்ம பார்க்க வேண்டாம். ஏ யூனியன் அப்படின்னா என்ன சொன்னோம், சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா, பெருசா இருக்கும். அது பிக். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் அப்படின்னு வந்தாலே அது என்னது, ஸ்மால் செட். இப்போ இது பிக்கு, இது ஸ்மால், கண்டுபிடிச்சாச்சு. இது மறுபடியும் வரும். இந்த ரெண்டுக்கும் என்ன செய்ய போறோம், இன்டர்செக்ட் பண்ண போறோம். இன்டர்செக்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம், சின்ன செட்டு வருமா பெரிய செட்டு வருமா? இன்டர்செக்ட் பண்ணும்போது சின்னதுதான் வரும். இப்போ இதனுடைய விடை ஏ இன்டர்செக்ஷன் பி டாஷ் இன்டர்செக்ஷன் சி டாஷ். புரியுதா? இப்ப இதே மாதிரி இந்த ரெண்டையும் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஏ யூனியன் பி யூனியன் சி டாஷ் இன்டர்செக்ட் பி டாஷ் இன்டர்செக்ட் சி டாஷ். பார்ப்போமா? இதுல சி என்ன செஞ்சோம், சி டேஷ வச்சு பார்க்க போறோம். இங்க சி டேஷ்க்கு யூனியன் இருக்கு, இங்க சி டேஷ்க்கு இன்டர்செக்ட் இருக்கு. சி டேஷோட யூனியன் இருந்துச்சுன்னா அது பிக்கா ஸ்மாலா, பிக்கு. இன்டர்செக்ட் இருந்துச்சுன்னா அது ஸ்மால். இப்போ மறுபடியும் ரெண்டே என்ன செய்யறாங்க, இன்டர்செக்ட் பண்றாங்க. இன்டர்செக்ட் பண்ணும்போது சின்னது வருமா பெருசு வருமா, சின்னது தான் வரும். இப்போ பி டாஷ் இன்டர்செக்ட் சி டாஷ். இது வரைக்கும் புரியுதா? இப்போ இதை இன்டர்செக்ட் பண்ணும்போது இது வந்திருக்கு, இந்த ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது இது இருந்துச்சு. இப்போ இந்த ரெண்டையும் என்ன செய்யணும், யூனியன் பண்ணணும், சேர்க்கணும். பார்ப்போமா? ஏ இன்டர்செக்ஷன் பி டாஷ் இன்டர்செக்ஷன் சி டாஷ் யூனியன் பி டாஷ் இன்டர்செக்ஷன் சி டாஷ். இதுலயும் நம்ம என்ன செய்ய போறோம், ரெண்டுல என்ன இருக்கு, பி டாஷ் இன்டர்செக்ஷன் சி டாஷ். இதோட ஏ என்ன செய்யறாங்க, இன்டர்செக்ட் பண்றாங்க. இதுல அப்படியே எதுவும் இன்டர்செக்ட் பண்ணாம இருக்கு. இப்ப ஏயோட இன்டர்செக்ட் பண்ணும்போது அது என்ன இருக்கும், ஸ்மால் செட்டா இருக்கும். இது ஸ்மால், இது பிக்கு. புரியுதா? இப்ப என்ன செய்ய போறோம், யூனியன் பண்ண போறோம். யூனியன் பண்ணாலுமே சேர்த்தாலே
எந்த செட்டு வரும்? பிக் செட்டு தான் வரும். நம்ம ஏ யூனியன் பின்னு பார்த்தோம்ல. அப்போ வந்து இது ரெண்டையும் யூனியன் பண்ணா எந்த செட்டு வரும்? பிக்கு. பி டாஸ் டி செட் சி டாஸ். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.